ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு துண்டு கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் கடையிலேருந்து ஒரு கவர் கருவாடு வாங்கினோம். இந்த ஒரு கவர் கருவாடு எவ்வளோன்னா ரேட்டு 15 ரூபா. இதை தான் நம்ம என்ன சமைக்க போகிறோம். கருவாடை கவர்லேருந்து பொடிச்சு போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் ஊற விடணும். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் ஊற விடணும். நம்ம இப்போ கருவாட்டு குழம்புல ஒரு வாழைக்காவும் 2 கத்தரிக்காவும் நல்லா நீட்டாக கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கத்தரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். கத்தரிக்காய் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் அதுக்கு காரல் மாறுறது வர ஊற விடணும். வாழைக்காவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதையும் நல்லா நீட்டாக தண்ணி ஊற்றி கழுவணும். நல்லா தண்ணி ஊற்றி கழுவி நல்லா நீட்டாக கழுவி எடுக்கணும். 2 பச்சை மிளகு எடுத்து நல்லா நீட்டாக கழுவி அதை நீட்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லியே நீட்டாக கழுவி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து தொலியை உரித்து நல்லா நீட்டாக கழுவி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். வாங்க இனி சமைக்க போகலாம். இப்போ கருவாட்டுக்கு தேங்காய் தான் அரைக்க போகிறோம். அரை மூடி தேங்காவை துருவி எடுக்கணும். 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூனு மிளகா பொடி, 1 ஸ்பூனு மல்லிப்பொடி. தேங்காவை போட்டுட்டு பொடியை போட்டுட்டு ஜீரகமும் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு தக்காளியை நல்லா நீட்டாக கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த தேங்காய் கூட போட்டு அரைச்சி எடுக்கணும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை இனி மாற்றி வைப்போம். ஒரு சில புளியை அப்படியே தண்ணியில் ஊற விடணும். 1 கப்பு தண்ணியில். கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும். கடுகு போட்டினதும் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா செவத்ததும் கருவேப்பிலை போடணும். நல்லா கிளறி விடணும். கருவேப்பிலை செவத்ததும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு கிளறணும். நல்லா கிளறி விடணும். வெங்காயம் செவக்கு மட்டும் கிளறிட்டே இருக்கணும். வெங்காயம் செவத்ததும் கட் பண்ணி வச்ச கத்தரிக்காவை போடணும். கத்தரிக்காவை போட்டு நல்லா கிளறணும். கத்தரிக்காய் போட்டதும் கட் பண்ணி வச்ச வாழைக்காவையும் போடணும். போட்டுட்டு நல்லா கிளறணும். கத்தரிக்காவையும் வாழைக்காவும் வேக விடணும். மூடி நல்லா கிளறின பிறகு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நல்லா கிளறி மூடி வேக விடணும். கத்தரிக்காய் நல்லா வெந்து வந்ததும் நல்லா நீட்ட கழுவுனதை சின்ன சின்னதாக கட் பண்ண துண்டு கருவாடை அதில் போடணும். போட்டு நல்லா கிளறி மூடி வேக விடணும். கருவாடு நல்லா வெந்து வந்ததும் அரைச்சி வச்ச அரைப்பை போடணும். அரைப்பை போட்டு நல்லா கிளறணும். நல்லா கிளறி விட்டுட்டு ஊற வச்ச புளி தண்ணியாக ஊற்றணும். ஊற வச்ச புளி தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி மூடி வேக விடணும். சுவையான மணமான கருவாட்டு குழம்பு ரெடி. பார்த்தீங்களா? கருவாட்டு குழம்பு. இதில் இனி நம்ம மேலே கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை போடணும். கொத்தமல்லியை போட்டு இறக்கணும்.